அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சினிமா ஹைவே. நான் பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீ. இன்னைக்கும் நம்மளுடைய சினிமா ஹைவேல ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா இவரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கலை காதலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமா மேல ஈடுபாடோட இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேச போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வெங்காயம், பயோஸ்கோப், இப்போ ஒன் அப்படின்ற திரைப்படம். முன்னாடி தெருக்கூத்து கலைஞன், அது குடும்பத்தோட அப்படியே ஒன்றிணைஞ்சு போன ஒன்று. அதுல இருந்து சினிமாக்கு ஜம்ப் ஆனது எப்படி? இல்லை, தெருக்கூத்து கலைங்கிறது என்னென்னா இருக்கிற தமிழர்களோட மரபு கலை எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்ச ஒரு கலை. அதில் எல்லாம் ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நாடகம் இருக்கும், நடனம் இருக்கும், சண்டை பயிற்சி இருக்கும். எல்லா மரபு கலையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு கலை. அது கற்றுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய சவாலான ஒரு இதாக இருக்கும். விடிய ஆடக்கூடிய ஒரு திறமையான கலைஞர்களை உள்ளடக்கின கலை அது. எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலிருந்தே தெருக்கூத்து கலைகளில் ரொம்ப எங்கள் தாத்தாலாம் ஒரு பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் தெருக்கூத்தில். அப்போது எங்கள் அப்பா அந்த கலையில் வந்தார். அப்புறம் அவர் மேடை நாடகத்துக்கு வந்தார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சினிமா மேலே ஒரு மோகம் வந்துச்சு. ஏன்னா அந்த மக்களோட என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருந்தது. தெருக்கூத்துலேருந்து நடனம், நாடகம் அப்படி மாறி கொஞ்சம் டான்ஸு, சினிமா, சீரியல் இதெல்லாம் வந்த காலத்தில், டிஜிட்டல்லாம் வந்த காலத்தில் ஓகே நம்ம சினிமாவும் நம்ம போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. இதுக்கு அடிப்படை என்னென்னா தெருக்கூத்து தான். ஏன்னா தெருக்கூத்து கலைஞர்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வேலையும் தானே செஞ்சுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சவாலான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞர்கள். அவங்களே மேக்கப் போட்டுப்பாங்க, காஸ்டியூம் போட்டுப்பாங்க, அவங்களே பாடுவாங்க, ஆடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பன்முகத்திறன் கொண்ட ஒரு கலைஞர்கள்னு சொல்லலாம். அந்த கலை எனக்கு சினிமாவில் நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்த கலை அது எனக்கு சின்ன வயசுலேருந்து. இப்போ ரெண்டையுமே நம்ம பார்ப்போமே, தெருக்கூத்து, சினிமா, இது எப்படி நீங்க பிரித்து சொல்லுவீங்க? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? தெருக்கூத்து பண்ணிட்டு வந்த ஒரு கலைஞனுக்கு சினிமா பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 10 உதவியாளர்கள் இருப்பாங்க. நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்னா அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு ஃபைட்டு டிபார்ட்மெண்ட்னா ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர்னா அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, மேக்கப் போடுறாங்கன்னா மேக்கப்புக்கு ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தர் இருப்பாங்க, காஸ்டியூமர் ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு ஷாட்டில் நம்ம அப்பியர் ஆகிறதுக்கு பின்னாடி இத்தனை பேரோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு தெருக்கூத்து கலைஞர் அப்படி கிடையாது. அவர் வீட்டிலேருந்து அவருக்கு தேவையான பொருட்களை அவரே சைக்கிள் எடுத்து பையில் வச்சுக்கிட்டு, காஸ்டியூமு, ஹேர் ட்ரெஸ்ஸு, அவருக்கான ப்ராப்பர்ட்டி, மேக்கப்பு, அவர் தலைக்கு வைக்கிறது, கைகளை வைக்கிறது எல்லாத்தையும் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு அவரே ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு அவரே தனக்கு தானே மேக்கப் பண்ணிப்பார், தனக்கு தானே ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிப்பார், தனக்கு தானே காஸ்டியூம் போட்டுப்பார், அவரே பாடுவார். பாடுறதுனா நீங்கள் சும்மா நம்ம மைக்கில் இப்போ பாடுற மாதிரி நமக்கான ஈஸியான எக்யூப்மெண்ட்லாம் அங்கே எங்கேயும் இருக்காது. ஒரு பெரிய திருவிழா செட்டப் இருக்கும், பெரிய நாய்ஸஸ்லாம் இருக்கும். இந்த கடைசியிலேருந்து பாடினாங்கன்னா அந்த கடைசியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் அது கேட்குற அளவுக்கு ஹை பிச்சில் பவர்ஃபுல்லாக நீங்கள் பாடி ஆகணும். அந்த எவ்ரிதிங் அங்கே எக்ஸாக்ரேஷனாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பாடி மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த பாடியில் காட்டணும்னு எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு இது இருக்கும். அது கொஞ்ச நேரம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிஞ்சு 7 மணி வரைக்கும் அவங்க நிற்காம தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய பயங்கரமான பவர்ஃபுல்லான கலைஞர்கள். அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப தெருக்கூத்து இதெல்லாம் ஆடிட்டு வரும்போது இங்கே பார்க்கும்போது எனக்கு சினிமா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. வெளியில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக கனவு உலகம் அப்படின்னு சொல்கிறோம். சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வியந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தெருக்கூத்து கலைஞனாக இருந்து பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்வாங்களா? ஜஸ்ட் ஒரு காஸ்டியூமை போட்டு நாங்கள் உட்கார்றதுக்கு இத்தனை பேரோட உதவிக்கு பின்னாடி தான் நாங்கள் உட்காருனா. இதை ஊரில் பல மடங்கு அதிகமாக செஞ்சு விடியெல்லாம் அது விடிய சும்மா நிற்கிறது இல்லைல்ல. அந்த தூக்கத்தில் இருக்கிற ஆடியன்ஸை எவ்ரி மினிட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு திறமையாக பாடணும், ஆடணும், அந்த கண்டென்ட்டை அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல. அத்தனை திறமையும் உள்ளடக்கின ஒரு டீம்லேருந்து வந்ததுனால எனக்கு சினிமாங்கிறது இதோட எக்ஸ்ட்ரீமையாக நம்ம ரீச் பண்ணிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு தெருக்கூத்து தான். இப்போ தெருக்கூத்தில் நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது 400 பேரை வச்சு, அது எப்படி நடந்துச்சு? அது சிக்காகோவில் நடந்த ஒரு டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளைங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஒரு 50வது ஆண்டு பொன்விழா. அதில் எனக்கு தெருக்கூத்து நம்ம பண்ணலாமா, இது ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் இது நலிவடைந்த கலையாக போகுது, இருக்கிறதுலே தமிழர் கலையிலே ரொம்ப வலிமையான கலை, ஆனால் அது பார்த்தா ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டுருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சால் அது திரும்பவும் எல்லாரோட கவனமும் பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீங்கள் என்ன வேணால் திங்க் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அது பண்ணுறதுலேயே எல்லாரோடைய கவனத்தையும் இருக்கிற மாதிரி
உலகத்திலே மிகப்பெரிய தெருக்கூத்து ஒன்று நடத்தினா என்ன அப்படின்ட்டு தோணுச்சு. அதுக்கு சிக்காகோவில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. வீரா வேணுகோபால், சிவா மூப்பனார்ன்ட்டு 2 பேர், அவங்க தான் அதோட லீடராக இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக அதை ஒருங்கிணைச்சு ஒரு 400-500 கலைஞர்களை ஒருங்கிணைச்சிட்டாங்க. இந்த ராஜேந்திரங்கிறவர் தான் ஒருங்கிணைச்சார். ஒரு 6000 பேர் பார்த்த ரோஸ்மேன் தேட்டர்னா யூஎஸ்லேயே பெரிய தேட்டர். அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி அந்த தெருக்கூத்து கலைக்கு அந்த கின்னஸ் நிகழ்த்தினது ஒரு மணிமகுடம் சூட்டின மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்ததுங்க. அதுக்கு நடிகர் நெப்போலியன் அவர் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அவர் தலைமை தாங்கி அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கிற ஒரு கலையை இவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் இவ்வளோ பெரிய விஐபிகளாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம அரங்கேற்றம் பண்ணோம் அப்படிங்கிறது அவருக்கே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. கிரேட். இப்போ இந்த முதல்ல நம்ம வெங்காயம் அப்படின்ற படம் தான் சினிமாக்கு உங்களுக்கு ஒரு அடித்தளம் இல்லையா? அதுலேருந்து சினிமாக்கு தெருக்கூத்து கலையிலேருந்து அப்படியே சினிமாக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் அந்த வெங்காயம் போது. ஏன்னா டைட்டில் கேட்கும் போது எல்லாருமே என்னடா வெங்காயம் வச்சிருக்காங்க. பொதுவா 2 மாடுலேஷன் தான் இருக்கு. ஒண்ணு வெங்காயம்னா காய்கறின்னு சொல்லுவோம், இன்னும் யாரும் திட்டணும்னா வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டுவோம். எதுக்காக இந்த வெங்காயம் வச்சு அப்போ ஒரு கான்ட்ரவர்சி, அந்த கதை பொருள்லாம் உருவானது எப்படி? இல்லை வெங்காயம் வந்து என்னன்னா நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த உள்ள போய் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு பெரியார் நிறைய விஷயங்களுக்கு அது உதாரணமா சொல்லுவார். இந்த மூட நம்பிக்கைகள், இந்த சாமியார்கிட்ட போய் ஏமாறுறவங்க, தோஷம் கழிக்கிறவங்கன்னு போய் கற்பழிக்கப்படுற பெண்கள், இவங்களெல்லாம் பார்த்து அவனுங்கெல்லாம் ஒன்றும் இல்லாத சும்மா பொய் சொல்கிறவனுங்க வெங்காயம், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார். இந்த கதையில் அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய வந்து வீடு கட்டுற தோஷம் இருக்குது, அந்த வீடு தடைப்பட்டுக்கிட்டே போகுது, வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய நரபலி கொடுத்துருவாங்க பாண்டிச்சேரியில். அது பேப்பரில் வந்த நியூஸ். வெங்காயம் முழுக்கவே உண்மை செய்திகளை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதான். ஒவ்வொன்றுக்கும் பேப்பர் கட்டிங் பின்னாடி நம்ம எண்ட் டைட்டிலில் போடுவோம். அந்த 3 உண்மை சம்பவங்களும் அதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த மூட நம்பிக்கைகள், சாமியார்களால், அந்த போலி சாமியார்கள் ஏற்படுற பிற்போக்குத்தன சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கதையாக இருந்தது. அதனால் நீங்கள் பெருசாக நினச்சி பயந்துட்டு இருக்கிற, நீங்கள் பெருசாக நினச்சி பிரமிப்பாக நினச்சிட்டு இருக்கிற அந்த விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லாத விஷயம். நீங்கள் அதை ஈஸியாக தாண்டி வரலாம். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களை பெரிய எதுவும் வந்து உங்களை பாதிக்காது, உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எதுவும் நீங்கள் முன்னேறி உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற சொல்கிற ஒரு கருத்துங்கிறதுனால அந்த டைட்டில் வச்சோம். தென் அடுத்து அப்படியே வந்து பயோஸ்கோப். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் பயோஸ்கோப் தான் நிறைய பேருக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிச்சல. அந்த பயோஸ்கோப் திரைப்படம் அது உருவானது எப்படி? இல்லை, பயோஸ்கோப் என்னென்னா ஆனந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனாங்க. இந்த பயோஸ்கோப் வெங்காயம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டு ஒரு கார்னரில் ஒரு மக்கி பொம்மை மாதிரி ஒரு கார்ட்டூன் வரும். அது இவங்க படம் எடுத்த கதையவே ஒரு படமாக எடுக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காக. ஆமாம், என்னென்னா எனக்கே நிறைய ஸ்க்ரீன் பிளே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ், நிறைய அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை இருந்தது. ஒரு மெட்டாஃபில் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற திரை சார்ந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு ஜானர் அது. ஆனால் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு படம் எடுக்கப்படவில்லை. அது நிறைய சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நிறைய கொட்டி கிடந்துச்சு. சரி, அதை வந்து ஒரு நேர்த்தியான திரைக்கதையாக மாற்றி நம்ம ஒரு திரைப்படமாக எடுக்கப்படும். அது பயங்கர நகைச்சுவையான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் அது இங்கே இருக்கிற கமர்ஷியலாக டெக்னீஷியன்ஸ் யாருமே வச்சு நான் வெங்காயம் படம் பண்ணல. ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி, ஆடு மேய்க்கிறவங்க, இப்படி வந்து ஊரில் இருக்கிற மனிதர்களையே வச்சு தான் அந்த படத்தை நம்ம வந்து பண்ணோம். லகான் படத்தில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களையே செலக்ட் பண்ணுவாங்களே, அது கூட காமெடி பண்ணியிருப்பாங்க வடிவேலும் சத்யராஜ் சார். அந்த மாதிரி தான் இந்த படம் உருவானது, வெங்காயம் உருவானது. ஏன் அந்த கண்டென்ட் அப்படியே நம்ம பயோஸ்கோப்பில் வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அது சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துச்சு. அதனால் பயனடைஞ்சவங்களோட ஒரு ரிசல்ட் வந்து அதுக்கு ஒரு கிளைமேக்ஸாக வரும்போது ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையாக மாறிச்சு. ஓகே, நம்ம பயோஸ்கோப்பை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேட்டர்னில் அப்படியே பயோஸ்கோப் முடிச்சு. தொடர்ந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களாக இருக்கிறோம். அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு, இது மூலியமாக லாபம், இதெல்லாம் சரியான முறையில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதாங்க, அதுக்கும் எப்படின்னா அதுக்கும் நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் சினிமா மட்டுமே இன்றைக்கி டிஜிட்டல் இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் இருக்குன்னு ஒரு ஐஃபோனே போதுமானதாக இருக்குது ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு. அப்போது நம்ம அதை வந்து எங்கே போனால் வியாபாரம் பண்ண முடியுங்கிற ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணும். முதல் படம் எனக்கு வந்து லக்கிலி சேரன் வந்தார். சேரன் அப்படிங்கிற ஒருத்தர் முதல் படத்தில் வந்து நம்ம வெங்காயம் படம் ஃபஸ்ட்டு 2 வாட்டி ரிலீஸ் ஆச்சு. வெங்காயம் ஃபஸ்ட்டு வாட்டி ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த படம் வந்து தேட்டர்லேருந்து தூக்குற அந்த கடைசி மூமெண்ட்டில் தான் சேரன் நம்ம போய் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான படத்தை வந்து அவங்க தெரியாமல் ரிலீஸ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் காணாமல் போகுது, ஐயோ இதை ஏதாவது பண்ணணுன்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி
அதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி அதை ப்ரமோட் பண்ணி ஒரு 100 இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், ரைட்டர்ஸ்னு தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த விஐபிகளையும் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சு ப்ரமோட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய அளவில் பிஸ்னஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கு அப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு. அப்போ இது என்ன நடந்துச்சு, எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல. ஒன்றுமே இல்லாமல் 0 ஆனதையும் நான் பார்த்துட்டேன், 100ஐயும் பார்த்துட்டேன். ஒரே படத்துக்கு நீங்கள் வேறு வேறு கண்டென்ட்னா அது கண்டென்ட்டை பொறுத்து மாறி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஒரே படத்தில் எனக்கு 2 நடக்கும்போது ஓகே இந்தந்த வேலைகள் இது வந்து பிஸ்னஸாக மாறுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால பயாஸ்கோப்புக்கு எனக்கு ஓரளவுக்கு ஆஹா ஓடிடி வந்தாங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. அது இன்னைக்கு பார்க்கணுன்னா மக்கள் ஆகால போய் பார்க்குற அளவுக்கு அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மாறி. சரி, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து குதிச்சா 1 அப்படின்ற படம். சராசரியாக நம்ம நிறைய படம் நான் லீனியரில் எடுக்கிறது இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆந்தாலஜி ஃபிலிம் எல்லாம் ஓகே. பட் 1 பர்சனாக ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து எப்படி இப்போ கடினமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நம்மளும் நடத்தி பார்ப்போமே அப்படின்ற ஒரு முயற்சியாக இந்த 1 அப்படின்ற திரைப்படம். 1ன்னு வச்சது காரணம் என்னன்னா ஒருத்தன் தான், அதனால 1 அப்படின்னு வச்சிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். அது கதையிலையும் அந்த ஒரு 1 மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இப்போ 1 மேன் தான் டைட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஒருத்தரே எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதால மட்டுமே அதுக்கு 1 மேன் வைக்கல. கடைசியாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த உலகத்தோட கடைசி மனிதன் தான் இருப்பான். இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு அவனோட கடைசியாக ஒரு மனுஷன் மட்டும் தப்பிச்சிருப்பான். அவனுடைய கதை அப்படிங்கிறதுனால கதையிலையும் 1 மேன் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால 1 மேன் அப்படின்னு வச்சோம். சரி, இந்த 1 மேன் அப்படின்ற படம் ஒரே ஆளாக பண்ணுறீங்க. அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருந்துச்சு. நம்ம ஒரு படத்தோட டீசர்லாம் பார்க்குறோன்னா, ஆனால் இந்த 1 மேன் படம் வச்சுட்டு நம்மளே ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அது எப்படி ஒருத்தரால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது எப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த 1 மேனை? அதாங்க எனக்கு என்னுடைய தாட் வந்து நாங்கள் சினிமாவுக்கு வரும்பொழுதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தெருக்கூத்து ஃபேமிலியிலேருந்து வந்த பிறகு சினிமாவில் எனக்கு ரொம்ப எளிமையாக தோண ஆரம்பிச்சிது. அப்புறம் ஊரில் இருக்கிற ஆட்களை வச்சே நான் ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டில்ல. அங்கே வெங்காயம் படம் பயாஸ்கோப் பண்ணதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஒரே நபர் நான் மட்டும்தான் இருப்பேன். அங்கே எல்லாருக்குமே நான் வந்து கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ட்ராலி ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லா எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சினிமாவை பற்றி அறிமுகமே இல்லாதவங்க தான். அப்போது இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து ஒரு படத்தை 2 படத்தை நம்ம எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளாவே இண்டிவிஜுவலாக ஒரு படத்தை எடுத்துட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு அங்கே வந்துச்சு. மென்டலி நமக்கு தெருக்கூத்து அப்படிங்கிற விஷயம் இன்டீரியராக உள்ளே இருந்தாலும் ஃபிசிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணி பழகப்பட்டது வந்து ஓகே இதை நம்ம யாருமே இல்லாமல் கூட நம்ம ஒரு படத்தை பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து ரொம்ப பெரிய கதையாக எடுத்துட்டேன். நான் சும்மா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை, ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க, இந்த மாதிரி ஈஸியான கதையாக எடுத்து இது என்னங்க சாதாரணங்க யார் வேணால் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரியான கதையாக எடுத்து அது பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது நான் இந்த படத்துலையும் வெங்காயம் படத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்து இந்த அட்டம்ப்ட்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ராவலும் இந்த கதையில் தேவைப்பட்டுச்சு. ஊரில் சேலமில் தொடங்கி இந்த கதை இமயமலைக்கு போய் ஃப்ரான்ஸு, இட்டாலி, இப்படி ஐரோப்பியா கண்ட்ரிலாம் தாண்டி அமெரிக்காவில் போய் இந்த கதை முடியும். அப்போ இது ஒரு வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராவலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு படம் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய சவாலாக மாறிச்சு. நாளுக்கு நாள் வந்து டிஃபிகல்ட்டி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து நம்ம வந்து யோசித்து பண்ணும்போது எனக்கே நடுவில் நம்ம வந்து ரொம்ப பெரிய வேலையை தான் வந்து ரொம்ப சாதாரணமாக தொடங்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனாலும் எதையுமே எடுத்த வேலையை பாதியில் விட்டதாக எனக்கு தோணலை. ஏன்னா இன்கேஸ் இதை நான் தொடங்கி பாதியில் விட்டேன்னா எனக்கு லைஃப் லாங் வந்து என்னை அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னோடய கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம இப்படி ஒரு வேலை செய்யணும்னு நினச்சோம்ல, அதை பாதியிலே விட்டுட்டோமே, அதை முழுமையாக பண்ணியிருக்கணுமே அப்படின்றத உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அது வந்து முடிச்சிருவோம். அது உலகத்தில் யாருமே தொடங்காத ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கிட்டோம். தொடங்குறது ஒருவேளை எங்கேயாவது தொடங்கி கூட இருந்திருப்பாங்க, முடிக்க முடியாமல் பாதியில் விட்டுருந்துருப்பாங்க. அப்போ முடிக்கிறது தான் அது சாதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒத்த செருப்பு எடுத்துட்டோம்னா அதில் பார்த்திபன் சார் நடிச்சிருப்பாரு. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அவர் மட்டும் ஸ்க்ரீனில் இருப்பார். அதே நம்ம இன்னொரு படம் இரவு நிழல் போகிறோம் அப்படின்னா அதில் எல்லாருமே இருப்பாங்க, பட் கேமரா மட்டும் ஒத்தால எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு வரும். ஆனால் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக நம்மளே எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆர்டிஸ்டாகவும் நீங்கள் நிறைய ஆர்டிஸ்டாக நடிக்கலாம் முடிவு பண்ணீங்க. ஒரு 20 மெயின் கேரக்டர், ஒரு 400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குங்களா? அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது எதனால? நடிக்கணும் நம்மளே நடிச்சுக்கலாம்? இல்லை இது வந்து ஒரு மெயினாக ஒரு 6 பேர் வந்து இதில் ரொம்ப த்ரோட் மெயின் கேரக்டராக இருப்பாங்க. அது 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இந்த படமே. 5 ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் தானே? ஆமாம். அப்போ என்னென்னா இப்போ 5 பேருக்கும் 5 விதமான தாட் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து இந்த உலகம் முழுக்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பான். ஒருத்தன் வந்து இல்லை எனக்கு ஃபேமிலி வேணும், நான் ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்தேன்னா அன்றைக்கி நைட் என் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பான். ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபன்னியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக எல்லாத்தையும் வந்து சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுறவனாக இருப்பான். இப்படி இருக்கிற 5 பேரோட கையில் இந்த உலகத்தோட கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த சுவிட்ச் கிடைக்குது. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த வேர்ல்டை எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றதான் கதை. இதன் மூலமாக நான் ஒரு சில கருத்தை சொல்கிறேன். அப்படிங்கும் பொழுது இந்த 5 பேரும் அவரோட
பாயிண்ட் ஆஃப் வியூ 5-6 விதமான கருத்தாக்கம் இருக்கும்ல இந்த மக்கள் மத்தியில், இது 5 பேத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ அதை வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை விவரிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக கூடும் அப்படிங்கிறதுனால அது நம்ம வச்சு, அதாவது இது ஒரே ஆள் பண்ணாலும் ஒரே கேரக்டர் வச்சு பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாருக்குமான யூஷுவல் படமாக இருக்கணும். அதில் நம்ம வந்து இந்த அட்டம்ப்டை வந்து பேக் த ஸ்க்ரீன் தான் நம்ம வச்சுக்கணுமே ஒளி, படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரே ஆள் இருப்பான், நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்க நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க, அல்லது வந்து இது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் இன்புட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தேவை இருக்காது இந்த படத்தில். வழக்கமாக குழந்தைங்களே பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரே ஆளை எடுத்தது பின்னாடி தான் தெரியணும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு நோக்கமாக இருந்தது. இப்போ ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்ணுறோம், அதுக்காக மேக்கப் பண்ணுறது. ஏன்னா ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சொன்ன 5 ஃப்ரெண்ட்ஸு 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதில் ஹீரோயின் இருக்காங்களா? ஹீரோயின் இல்லை, ஆனால் ஒரு சின்ன ஒரு 2 ஷாட்டில் வந்து லேடி கேரக்டர் வரும். அது வந்து என்னென்னா அதுக்கு ரொம்ப, அதாவது அதை வந்து மெச்சூராக ஜென்யூனாக காட்டணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மேக்கப் எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்திருக்கும். எனக்கு இந்த 5 கேரக்டருக்குமான டிஃப்ரென்ஸே வந்து ஏன் நான் வந்து ரொம்ப ஓவராக பெரிய வெரைட்டியாக பண்ண முடியாது அப்படின்னா, இந்த 5 பேரும் ஒரே ஷாட்டில் இருக்கிற ஷாட்ஸ் நிறைய ஷாட் இருக்கும், நின்று பேசிகிட்டு இருக்கிற ஷாட் இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே ஒரு சீன் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து இண்டோரில் எடுத்தது, மற்றது எல்லாமே எக்ஸ்டீரியரில் காட்டுக்குள்ளே, ரோடு, டவுனு இப்படி எடுத்தது தான், நகரத்துக்குள்ளெல்லாம் எடுத்தது தான். அப்போ என்னென்னா நான் ஒரே ஃப்ரேமில் 5 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் அந்த ஷாட்டு ஒருத்தருக்கான டைலாக்கை முடிச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நான் அடுத்த மாற்றிட்டு வந்தனா தான் எனக்கு பேக்ட்ராப்பில் இருக்கிற க்ளவுடு, இந்த ஸ்கையோட பொசிஷன், லைட்டிங், இது எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டுனா டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். என்னன்னா நான் கிராப் பண்ண முடியாது, இந்த 5 பேரையும் ஒரே ஷாட்டில் நான் மேட்ச் பண்ணவே முடியாது. கலரிங்கில் இடம் வேறு மாறி போச்சுன்னா அது துண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரே இடத்துல இருக்காங்கிற ஃபீல் இருக்காது. அப்போது நான் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் காட்ட முடியாது. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இவன் வேறு கேரக்டர், இவன் ஜாக், இவன் பூமா, இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு கனெக்ட் ஆகிடும். அதுக்காக காஸ்டியூமில் சின்ன ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில் அது மாதிரியான சின்ன வேரியேஷனை காட்டி இது பண்ணு. அப்போது ஒரு லேடி கேரக்டர்னு பண்ணணுன்னா அது வந்து அமெச்சூராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எங்கேயாவது ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக, அது எப்படி இருந்தாலும் ஒரு லேடி கேரக்டர் போட்டால் அது ரொம்ப யாராவது ஒருத்தருக்கு தான். ரெமோ மாதிரியான படங்களில், அவை சண்முகி மாதிரியான படங்கள் அதுக்குன்னு ஒரு பெரிய டெக்னிக்கல் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை போகிற போக்கில் நம்ம வந்து நான் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன ஆகுனா நம்ம ஊரில் வந்து திருவிழாக்களில் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான அமெச்சூர் ஷாட்ஸ் எங்கேயுமே வந்துடக்கூடாது இந்த படத்தில். பார்க்குறவனுக்கு அது ஒரு மெச்சூராக ஒரு அழகியலோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமில் இருக்குமே ஒளி கேரக்டராக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். பெருசாக அவங்கள வந்து ஒரு கேரக்டராக கதை முழுக்க வராது. இது 4 நண்பர்களோட கதை தான். சரி, இப்போ இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம்லாம் சொல்கிறீங்களா, இப்போ மொத்தமாக இந்த ஒன் மேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு. ஆமாம். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்டு தான் எடுக்கவே முடியும். நான் ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஷாட்டை நான் எடுத்து முடிக்கணும் அப்படின்னா எல்லா ஷாட்டுமே நான் மூமெண்ட்லேயே வச்சுருப்பேன். ஏதாவது ரொம்ப ரேராக இருக்கிற க்ளோஸ்அப் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும் கேமரா. கிராண்ட் மூமெண்ட் இருக்கும், ட்ராலி மூமெண்ட் இருக்கும். நானே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராண்ட் ட்ராலி எல்லாத்தையும் மூவ் பண்ணி எல்லா கேரக்டரையும் ஃபாலோ பண்ணுவோம். இத்தனைக்கு டாப் ஷாட்ஸ் எல்லாம் ட்ரோன் எல்லாம் போகிற ஷாட் இருக்கும், 5 பேர் ஓடுற ஷாட் இருக்கும், அதுக்கு ஃபாலோ அப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எப்படி டெக்னிக்கலாக 5 பேரும் ஒரே ஃப்ளேமில் ஓடுவாங்க, 5 வாட்டி ட்ரோனை ஒரே மாதிரியான பாத்தில் வந்து நம்ம மூவ் பண்ணணும். எல்லாம் நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்குமே வந்து நான் எடுத்து திரும்ப அதை ஒர்க் பண்ணி பார்த்து அதை கலரில் வரைக்கும் கொண்டு போய் பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ண முடியும். ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு போகலான்னு. நம்ம வழக்கமாக ஒரு படத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வச்சுட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுது. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கூட அது சில நேரம் எங்கேயோ தெரியாமல் நமக்கு நடுவில் ஒரு இப்போ 4-5 கேரக்டர் நின்றுட்டு இருக்கணும் வைங்களேன், ஒரு கேரக்டருக்கு பின்னாடி காக்கா பறந்து போயிருந்துச்சுன்னா அது எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஆனால் என்ன நான் சிஜி பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் ஒரு காக்கா இருக்கும், அடுத்த பார்ட்டில் அந்த காக்கா இருக்காது. அது ரொம்ப தப்பாக தெரியும். குருவிகளோ ஏதாவது அப்படி நடந்துருச்சுன்னா அது தப்பாக போயிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஷாட்டையும் நான் அங்கேயே கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் அடுத்த ஷாட்டுக்கு போக முடியும். சரி, இப்போ நீங்கள் சொல்லலைன்னா இந்த மேட்டர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அவர் என்ன ரெக்கார்ட் போட்டு போய் நின்றுப்பாரு அப்படி இல்லை, எல்லாமே மூவ்மெண்ட்டில் இருக்கும். எந்த ஷாட்டுமே வந்து இப்படி நீங்கள் கேமரா வச்சுட்டு அதை கிராப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். அதுவும் இந்த மாதிரியான ஸ்டேபிளான லைட்டிங்னா நீங்கள் விடிய கூட வேலை செய்யலாம். நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எக்ஸ்டீரியர்னா நம்ம வெளியே ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணி? இதோட செகண்ட் ஹாஃப் முழுக்க அமெரிக்காவில் ஷூட் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில் எங்க? சியாட்டில்ல ஷூட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஆனால் அது ப்ரீ பிளான்டாக பண்ணதான் நீங்கள் அமெரிக்காவில்? ஆமாம். அதாவது உலகம் முழுக்க ஒருத்தன் இந்த உலகமே நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆசையோட கனவுகளோடு இருக்கக்கூடிய, இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜாவாக இருக்கணுங்கிற ஒரு பெரும் கனவோடு இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய கதை தான்.
அவனுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்த உலகம் முழுக்க நான் வந்து என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கிறவன் ஒருத்தன். அவனுக்கு அப்படியான ஒரு டூல் கிடைக்குது. அப்போ அதை வச்சு அவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்னா அவன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து அது வந்து அவன் நினச்ச கனவை அடைஞ்ச மாதிரியான கதையாக அது மாறாது. அப்போது அது ஒரு அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இட்டாலி, பைசா டவர், ஈஃபில் டவர் எல்லாத்தையும் அதில் நான் காட்டியிருப்பேன். இதுக்கு இந்த படத்தோடைய இசை, பின்னணி இசை இதெல்லாம் எப்படி போச்சு? எல்லாமே நீங்க தான் கம்போஸ் பண்ணீங்களா? எல்லாமே நான் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு எனக்கு என்ன வேணும், இந்த இந்த என்ன மூடு அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதை இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நிறைய விஎஸ்டி பிளக்கின்ஸ் இருக்குது, கீபோர்டில் நிறைய நம்ம கொண்டு வர முடியுது. கீபோர்டில் இருந்தே நிறைய தவிலிருந்து நமக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம வாசிச்சுக்க முடியுது. அப்படிங்கும்போது எனக்கு இசையுமே என் படத்துக்கு நான் இது 100 படத்துக்கு போட முடியுமானா எனக்கு அது சாத்தியம் இருக்காது. என்னுடைய டேஸ்ட்டுக்கு ரொம்ப அழகாக நான் என்ன திரும்ப ரீஒர்க் பண்ண முடிஞ்சுது, திரும்ப நான் அதை கரெக்ஷன் பண்ண முடிஞ்சுது. இசையாக எங்கேயுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாவோ துருத்தலாவோ எங்கேயுமே இருக்காது. அது ஒரு படத்தோட மேட்சாகி இருக்கும். சரி, இப்போ இது சின்ன பட்ஜெட் படம் இல்லையா? இதுன்னு சொல்லணும் பட்ஜெட் அப்படின்னா 5-6 வருஷம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ அதுக்கெல்லாம் பட்ஜெட் என்ன ஆகுறது? அதான் இது நம்மளுடைய செலவுகள் எல்லாமே அதோட பட்ஜெட்டாக தான் கணக்கு. இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் பட்ஜெட்டாக அப்படியே தான் நம்ம வந்து எவ்வளோ ஆயிருக்கும் தோராயமா? இல்லை, இது என்னன்னாங்க, இப்போ ஒரு படத்துக்கான பட்ஜெட் எங்கே நீங்கள் தீர்மானிக்கப்படுதுன்னா பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்டுக்கோ டெக்னீஷியனுக்கோ கொடுக்குற சம்பளம் தான் வந்து அந்த பட்ஜெட்டோட தீர்மானிக்குது. நீங்கள் பெரிய நம்பர் 1 இருக்கக்கூடிய இசையமைப்பாளருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அது கோடிகளில் போகும். புதுசாக வரவங்களுக்கு அதே இசையமைப்பாளருக்கு கொடுத்தீங்கன்னா அது லட்சங்களில் முடியும். இது எனக்கே அப்படிங்கும்போது நான் அதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் இது பட்ஜெட்டாக நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும் கூடிய இடத்துல இல்லை. அதை தாண்டி இது வந்து ஒரு எஃபோர்ட், எல்லா வேலையும் ஒரே ஒரு படத்துக்கு தேவை, எல்லா அந்த உழைப்புக்கான பட்ஜெட் என்னவோ அதுதான் பட்ஜெட். இந்த படத்துல சாங்ஸ் இருக்குங்களா? இருக்கு. எத்தனை பாட்டு? 2 பாட்டு இருக்கு. எல்லாம் ஏஐ வச்சு யூஸ் பண்ணி? இல்லைங்க, ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இது எல்லாமே முடிச்சு எல்லாமே மேனுவல் வாய்ஸ் தான், மேனுவல் பிளேயிங் தான். சரி, நாங்க இந்த படத்தோட டீசர்ல பார்க்கும்போது சிஜிலாம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதுவும் நீங்களே தான் பண்ணீங்க? ஆமா, நான் பேசிக்காவே நான் சென்னை வந்து நான் சினிமாக்குள்ள என்ட்ராக சேம் டைம்லயே நான் வந்து நான் அனிமேட்டராக தான் இருந்தேன். நான் இங்கே என்ன அப்போவே எனக்கு வந்து நான் இப்போ லீகோ லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான டாய் கம்பெனி, அதுக்கான ஃப்ரீலான்சராக நாங்கள் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே புதிய யுகமில் புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய காசி நாங்கள்லாம் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் வந்து கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம். அதனால நீங்க ஆல்ரெடி அதை பத்தி படிச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம டெக்னிக்கல் சைடா இப்போ ட்ரோன்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா, இல்ல கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும், என்ன கேமரால ஷூட் பண்ண? இல்லை, என்னன்னா எனக்கு வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்ததுனால அவர் சினிமாவை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடியவர். என்னன்னா அந்த காலத்திலேயே, இன்னைக்கு நான் இந்த டெக்னாலஜிலாம் வந்த பின்னாடி நான் எடுத்த இந்த எஃபர்ட்டை வேற மாதிரியான வகையில் எடுத்தவர் வேலு பிரபாகரன் சார். நாளைய மனிதன், அதிசய மனிதன் மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அது அவர் எப்படி எடுத்தேன்னு சொன்னோம்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பண்ணி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியுமா? சினிமாங்கிறதே ஒரு மேஜிக் தான். அதை ட்ரிக் அப்ளை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அழகியலோட காட்டக்கூடிய ஒரு டெக்னிக் தெரிஞ்சவர் வேலு பிரபாகரன் சார். அவர் டிஎஃப்டியில் கோல்டு மெடலிஸ்ட். இத்தனை டெக்னிக்கலும் வச்சுட்டு ஒரு அழகான கதையை வந்து கொண்டு வரேன். நான் அவர்கிட்ட உதவியாளராக சேரும்பொழுது எனக்கு என்னென்னா, எனக்குள்ளே இருந்த சிந்தனைகள் இருந்துச்சுல, ஒரு தெருக்கூத்து கலைஞனா இல்லை நம்மளே பண்ணிட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து எனக்கு வந்து ரொம்ப சரியான இடமா நான் அதை வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்போது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தது. ஏன்னா அவர் வந்து மல்டி டேலண்டர். அவர் நான் வெறும் கேமரா மட்டும் இல்லை, ஸ்டோரி பண்ணுவார், டைரக்ஷனு எல்லாம் நடிப்பார். அவருக்கும் நிறைய பன்முக திறமையாளர் தான். அப்போ எனக்கு அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, லைட்டிங் சம்மந்தமாக எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வேலு பிரபாகரன் சார் சொன்னீங்க, இவர் இல்லாமல் வேறு யார் கூட நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை எனக்கு கற்றுக்கிட்டீங்க? இல்லை, நீங்கள் வேலு பிரபாகரன் சார்கிட்ட கற்றுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு இணையான ஒர்க்கை கொடுப்பார். அது அப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் கிரேடாக தான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. நீங்கள் 2 படம் ஃபஸ்ட்டு வந்து கிளாப் அடிக்கணும். கிளாப் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பல இதை தாண்டி பண்ணிவிட்டு அப்புறம் கிளாப் அடிக்கணும். அதில் நீங்கள் வந்து சரியாக இது பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்க விடுவாங்க, அடுத்து செட் ப்ராப்பர்ட்டி பார்க்க விடுவாங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணுவாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் அப்படியான பார்ஷியாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்காது. அவர் ஒரு அசோசியேட்டாக இருந்தாலும், அசிஸ்டண்டாக இருந்தாலும், ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறவர். அவர் என்னுடைய நான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் தான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். ஆனால் அந்த படம் முடிச்சு வரும்போது அந்த படத்தோட எல்லா பொறுப்பு வேலைகளும் செய்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாரு. அதுவும் ஒரு லாங் ப்ராசஸ் அந்த மாதிரி போச்சு. அந்த படம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை, சினிமா பற்றின எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா,
அவங்களுமே ஒரு படம் பண்ணணுன்ற கனவோட வராங்க. இப்போ நம்ம வந்து பரவாயில்ல, ஒரு இப்போ இருக்கிறதுலயே பெரிய விஷயம் என்னன்னா நேரம். அந்த நேரத்தை நம்ம தொலைச்சிட்டோம், திரும்ப சம்பாதிக்க முடியாது. அப்படியே நீங்க ஒரு படத்துக்காக ஒரு 6 வருஷம் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாராலையும் இது முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு அட்டம்ப்ட் ஒருத்தர் தான் பண்ண முடியும். திரும்ப பண்ணா இட்ஸ் காப்பி இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதனால பேர் ஒன்றும் கிடைக்க போறதில்ல. இப்போ இண்டிபெண்டா ஒருத்தர் படம் எடுக்கலாம் வரும்போது என்னென்ன மாதிரியான சவால்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்? நார்மலா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்ன சவால் இருக்கு? இல்லை, இனிமே என்னன்னா இனிமே கொஞ்சம் இண்டிபெண்டா பண்ணா கூட ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி வந்துட்ட பிறகு இப்போ நான் எடுத்த இந்த இவ்வளோ சிரமம் இருக்காது. அது இனிமேல் எல்லாருக்குமே சினிமா ரொம்ப சாதாரணமாக எளிமையாக கையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கருத்து எனக்குள்ளே உருவாகிருக்கு, அதை நான் வந்து இந்த மக்கள்கிட்ட ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு, அவங்களோட பார்வையில் கொண்டு போய் நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய முதலாளி வேணும், பெரிய பண பொருட்செலவு வேணும் அப்படின்ற ஒரு இடம் இல்லாமல் அந்த க்ரியேட்டிவிட்டி என்னாலேயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் மக்கள்கிட்ட கொண்டு போயிட முடியும் அப்படின்ற ஒரு இடம் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது நான் இந்த ஏஐ எரா தொடங்குறதுக்கு முன்னாடி நான் எடுத்த எஃபர்ட் இன்னுமே யாரும் எடுக்க முடியாது. அப்புறம் ஏஐ இம்ப்ளிமெண்ட்டோட நீங்கள் பண்ணுற இது எதுவுமே வந்து அது ஒரு இண்டிபெண்ட் மூவிங்கிறத தாண்டி உங்களுக்கு நிறைய பெரிய ஆன்லைனில் நிறைய உங்களுக்கு சப்போர்ட்டை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களை எடுத்துக்கிறீங்க. அப்போது அது இது எனக்கு தெரிஞ்சு ஒன் மாதிரியான படம் இதுதான் முதல் படமாகவும் இருக்கும், இதுதான் கடைசி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதோட இது டோட்டலாக வேறு உலகத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். டோட்டலாக சினிமாவோட டெக்னாலஜி வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அப்போ இந்த இடம் முடியும் பொழுது நம்ம வந்து இதோட இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டும் இதுதான் கடைசியும் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து யாருக்கு ப்ரிவ்யூலாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னாங்க. கடைசியாக நான் வந்து அந்த போடுற மேக்கிங்கை வந்து காட்டாமல் இது ஒரே ஆள் எடுத்த படம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது இது ஒரே ஆள் எடுத்த படம் அப்படின்னு. ஏன்னா ஒரு 500 பேரோட உழைப்பு போட்டால் எப்படி இருக்குமோ இந்த படம் அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே, சின்ன பசங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரியான ஒரு வகையில் வந்திருக்கு அப்படின்னு மெய்சிலிருத்து எல்லாரும் பாராட்டினாங்க. அது என்னுடைய உழைப்புக்கு, இத்தனை நாள் காத்திருப்புக்கு, இந்த கலைப்புக்கெல்லாம் கிடைச்ச ஒரு டானிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த டீசர்லேயே நம்ம பார்த்தோம்னா, இப்போ படத்தில் நீங்கள் வச்சிருக்கிற சீன்ஸே பார்த்தோம்னா பிரிட்ஜ் உடையிற மாதிரியான சீக்வன்ஸ், இல்லை அந்த ட்ரெயினில் போகிற சீக்வன்ஸு, இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ஷார்ட்ஸ் தனித்தனியாக எடுத்தீங்க? நீங்கள் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் அங்கே சிக்காகோவில் எடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? சியாட்டல் என்னென்ன மாதிரியான சீன்ஸ் அங்கே சியாட்டலில் எடுத்தீங்க? இல்லை, சியாட்டலில் நீங்கள் ஒரு படம் செகண்ட் ஹாஃபோட பிகினிங்கே வந்து யூஎஸில் தொடங்க ஆரம்பிச்சு. ஒரு சீன் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும், ரெண்டாவது சீன்லேருந்து யூஎஸில் ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா அது சியாட்டல் ஸ்பேஸ் நீடல்ன்ட்டு ஒரு வானுயர கட்டிடம், அதாவது அதுதான் அந்த சிட்டிலே வந்து ரொம்ப உயரமான கட்டிடம். அந்த மெயின் கதையே அந்த சியாட்டல் ஸ்பேஸ் நீடல் கட்டிடத்தில் தான் நடக்கும். நான் அங்கே போய் கொஞ்சம் அதான் எனக்கு பேசிக்காக எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நான் அனிமேட்டராக இருக்கும்போது என்னுடைய குருநாதர் அன்பு திருமகன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு மாடல் கொடுப்பாங்க. காசிக்கு வந்து ஒரு கார் மாதிரி ஒரு ரோபோட் மாடல் கொடுத்தாரு. எனக்கு வந்து இந்த சியாட்டல் ஸ்பேஸ் நீடலில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என்னென்னா இன்ச் பை இன்ச் எனக்கு அது தெரியும். ஏன்னா நான் ரெஃபர் எடுத்து அந்த இமேஜை பார்த்து ஜூம் பண்ணி பார்த்து ஒவ்வொரு பிரிக்கையும் நம்ம உருவாக்கும்ல 3Dயில், எனக்கு அந்த ஸ்பேஸ் இண்டியலுங்க வந்து ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு 3 வாரம் முன்னாடி போயிடுவோம். எனக்கு ஃபாரினை பற்றி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதான் அந்த படத்துக்காக ஃபஸ்ட் டைம் போனீங்க? ஃபஸ்ட்டு போகிறேன். அப்போ என்னென்னா எனக்கு இது ஃபாரினில் நடக்கிற கதைக்கான மெயின் லைனை நான் எழுதிட்டேன். அந்த லொக்கேஷனை வச்சு எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போய் அன்னைக்கு ஃபஸ்ட்டே பார்த்துருக்கீங்க என்ன லொக்கேஷன்? இல்லை, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு நிற்கும் போது தான் நான் ஸ்பேஸ் நீடில் பார்க்குறேன். இதுதானே நம்ம வந்து மாடல் பண்ண கட்டிடம் அப்படின்ட்டு எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் அதுக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ நம்ம இந்த சீன் இங்கே தான் வைக்கிறோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அப்புறம் நான் வந்து ஒரு இந்த இடத்துல இந்த கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும், இப்படி ஒரு பேஸ் கோர் இருக்கும்ல, அதெல்லாம் நான் ப்ரீ பிளான்டாக போயிட்டேன். அது என்னவா மாறும், அந்த எந்த இடத்துல அவன் அடிக்கிறான், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் பண்ணோம்ல, அதெல்லாம் அந்த இடத்துல ஸ்பேஸ் நீடில் பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் கன்சீவ் பண்ணி நான் ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்ம இங்க வீட்ல எல்லாம் பண்றோம், எங்கேயாச்சும் தெருக்குள்ள பண்றோம்னா ஓகே நம்ம தூக்கிட்டுலாம் போயிடலாம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி தூக்கிட்டு போனீங்க அங்க? ஆமாம், எடுத்துகிட்டு தான் போனேன். அது நம்ம அப்புறம் அதுக்கு தான் தயாராகிட்டோம் இல்லைங்களா. இத்தனைக்கும் காஸ்டியூம்ஸு, ப்ராப்பர்ட்டி, வாட்சு, கண்ணாடி, இது நம்ம எவ்ரிதிங்கிறது நான் கொண்டுட்டு போய் இது பண்ணது தான் எல்லாமே. பெரிய டாஸ்க் தான். ஏதோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ற விஷயமா இது. சரி, இடையில உங்களுக்கு எங்கேயாச்சும் ஃபெட்டப் ஆச்சா? நிறைய வாட்டி ஆயிடுச்சு. ஏன்னா இது எப்படி வழக்கமாக எல்லா படங்களையும் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்கும், உடல் நலத்திற்கு கேடுங்கிறாங்களா, இந்த மாதிரி நானே ஒரு படம் பண்ணுறேங்கிறது உயிருக்கு கேடு அப்படின்னு போட்டுடலாமான்னு கூட ஆயிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு
இது ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய களைப்பை கொடுத்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு 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 ஷாட்டில் 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான உட்காந்து ப்ளூ மேட் ஷாட் ஒரு இடத்துல எடுத்திருப்பேன், அவங்க உட்கார ஃபோர் கிரவுண்ட் ஒரு இடத்துல எடுத்திருப்பேன், பேக்ரவுண்ட் ஒரு இடத்துல எடுத்திருப்பேன், ஸ்கை லாங்கில் இருக்கிறது சிஜியில் பண்ணியிருப்பேன். இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டாந்து ஒரு இடத்துல கொண்டு வரத்துக்கு அந்த எந்த ஆர்டிஸ்டில் எப்போ எடுத்தோம் இதுவே எனக்கு பயங்கரமாக மூளையே சூடாயிடுச்சு. அந்த மாதிரி சில நேரம் அப்படியே போட்டுட்டு எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு இருக்கும். சில நேரம் சாஃப்ட்வேர் நம்மளை படி வாங்கும், நாம் உட்காந்து மெனக்கட்டு வேலை செய்வோம், சம்மந்தமே இல்லாமல் அது ஏதாவது ஒரு எரர் வரும். இப்போலாம் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. தொடங்குற காலத்தில் நிறைய பேசிக் ப்ராப்ளம்லாம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். அப்போல்லாம் நிறைய வாட்டி இதை விட்டுறலாம் அப்படின்னே தோணுச்சு. அப்புறம் என்ன ஆகும், கலைஞர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஒருத்தன் வந்து ஒரு குளத்தில் இறங்கி பாதி தூரம் போயிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு, சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டானா. முடிவு எடுத்துட்டு சரி திரும்பி போயிடலாம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தெரிஞ்சுதான் இந்த பக்கம் போனாலும் பாதி தூரம் நீந்தணும், இந்த பக்கம் போனாலும் பாதி தூரம் நீந்தணும். நம்ம திரும்பி போயிட்டோங்கிற பேர் இல்லாமல் இந்த பக்கம் போயிட்டா நம்ம இலக்கை அடைஞ்சோங்கிற ஒரு சாதனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாதி தூரம் வந்துட்டோம் நம்ம. அப்போ எப்படி நம்ம விட்டுட்டு புதுசாக ஒரு முயற்சியை எடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இதை முடிச்சிருவோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் வாழ்நாள் முழுக்க அது எனக்கு ஒரு பெரிய குறையாவே போயிடும். நான் எதையுமே திட்டமிடாமல் தொடங்குறது இல்லை. அப்படி தொடங்கிட்டு அதை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாமல் நான் விடுறதே இல்லை. அது எப்பாடுபட்டாவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அதுக்கு மேலே அது மக்கள் தீர்மானிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதாவது நான் இந்த இதுலேயே வந்து படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், இதெல்லாம் பாசிபிளாக இல்லையான்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம தன்னம்பிக்கையும் தைரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் ஒரு டைலாக் வச்சிருப்பான். இந்த படத்தில் இந்த ஓல்டு லேடி ஒரு கெட்டப் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஆமாம் அதுவும் நான் தான் பண்ணது. இப்போ நீங்கள் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கல, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றின ஹெல்ப் எதுவுமே கேட்கலையா? இல்லை, அது நிறைய டுட்டோரியல்ஸ் படித்தேன். அப்புறம் எனக்கு வந்து எல்லா ஃபேஸையும் வந்து 3Dயில் நான் கொண்டு வந்துட முடியும். நான் பேசிக்காக 3D அனிமேட்டர் அப்படிங்கிறதுனால நான் 3Dயில் கொண்டுட்டு வந்துட்டு மேட்ச் பண்ணிடுவேன். நான் லிப் மூமெண்ட் இதெல்லாமே நான் மேட்ச் பண்ணிடுவேன். கிரேட். இப்போ இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து சாதாரணமாக யாரையா வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது மேட்லலாம் விழுந்தீங்களா? அது நிறையா இருக்கும்ல. இப்போ நிறைய வந்து கை காலில் காயானது அது மேக்கிங்லலாம் போட்டிருப்பேன். நிறைய ஒரு காலில் முள்ளு குத்திரும், ப்ளஸ் வந்து அவன் காட்டுக்குள்ளே ஓடுவான். இப்போ ஒரு 4 பேர் அவனை துரத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தனோட காலில் முள்ளு குத்திரும், அதுக்கு மேலே அவன் ஓட முடியாதுங்கிற ஒரு இது. ஆனால் அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மாட்டுனா கொண்டுருவாங்க அப்படின்ட்டு அவன் காட்டுக்குள்ளே ஓடுறான். அது முள்ளு குத்தினா செருப்பு இல்லாமல் தான் நீங்கள் இருக்கணும். உண்மையாகவே ஒரு காடுங்கிறது கல் முள் எல்லாமே கலந்தது தான். இப்போ நான் ஒரு பாடி கேமரா மாதிரி நான் கையில் வந்து கேமராவும் ஒரு கையில் இருக்கும். அப்போது காலில் முள் இருக்கும், நான் நொண்டி ஓடணும், வெறும் காலில் ஓடணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல நிறைய ஸ்லிப்பானதெல்லாம் இருக்குது. கை கால் அடிப்பட்டதெல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெக்கார்டு தான். நான் வந்து மேக்கிங்கில் ஹீலிங் டைமும் ஆச்சு. ஆமாம், அது அப்புறம் ஆகும்ல, அதுக்கப்புறம் அது சரியாகி தான் அப்புறம் அடுத்தது நம்ம போக முடியும். அது நீங்கள் 2 நாள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் நார்மலாக இருக்கிற பாடி பெயினையே நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அடுத்தது போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துனா போதும், மற்ற எல்லா வேலைகளும் வேறு யாரோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் என்ன டைலாக்கோ அதை மட்டும் நான் பேசினா போதும். இது அப்படி இல்லை. நான் அந்த கிராண்ட் மூமெண்ட்லேருந்து போல்ட் நட்டிலிருந்து அங்கே இருக்கிற சின்ன நீங்கள் ஒரு ட்ராலிக்கு வைக்கக்கூடிய ஒரு அந்த ஆப்பு மாதிரி வைப்பாங்க, அதிலிருந்து எல்லாத்தையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கும் பொழுது அது ஒரு பெரிய பெயின். இப்போ நான் ஒகேனக்கல் காட்டுக்குள்ளெல்லாம் எடுக்கிறேன்னா பக்கத்துலேயே கொண்டு போக முடியாது கேமரா எக்யூப்மெண்ட்டை. கார் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நிறுத்த முடியதா இருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நான் தோளில் கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வந்துன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும். அப்படி வச்சுட்டு வந்து திரும்பி பார்க்கும்போது எடுத்துகிட்டு காணாமல் போன கிராண்ட்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரும் அங்கே உள்ள அந்த காட்டுக்குள்ளே இருந்தவங்க யார் இருந்தாங்க என்னன்னு தெரியல. அப்படி நிறைய பொருட்கள் மிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரும்போது என்னென்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு 4 நாள் 5 நாள் தான் அதிகபட்சம் நம்ம உழைக்க முடியும். காலையில் 6 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். அப்புறம் திரும்ப வந்து ஒர்க் பண்ணணும். பாடி பெயினை தாண்டி மென்டலாக நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் வந்து உருவாயிரும். அதிகபட்சம் ஒரு வாரம் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துறது. அப்படி தான் ஃப்ரீ டைம்லாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமா, ஃப்ரீ டைம்னா எப்படி இருக்குன்னா சிஸ்டம் ஒர்க்காக மாறிடும். ஃபிசிக்கலாக எனக்கு அது ஃப்ரீ வேணும் அப்படின்னு நினச்சேன்னா சிஜியை எதை எடுத்துக்குவேன், காம்போசிட்டிங் ஒர்க் எதை எடுத்துக்குவேன், கலர் பண்ணுற ஏரியாவுக்கு. நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். வேற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி? இல்லை, இந்த படத்துக்கானது தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணீங்களா? இல்லை, இந்த படத்தை பாதியில் நிறுத்திட்டு பண்ண முடியாத ஒரு சூழலை தான் பயாஸ்கோப் எடுக்க ஆரம்பித்தோம். திரும்ப பயாஸ்கோப் முடிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இதை மட்டும் தான் பண்ணேன். அப்போ நீங்கள் ஜாபாக எதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இது மட்டும் தான் முழு மூச்சு? இதுதான் முழு மூச்சு. இந்த ஒன் மேன் படம் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வராங்க ஒரு இண்டிபெண்ட்டாக உள்ளே வரும்போது. பட் இந்த படத்துலேருந்து அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் தாங்க. இது வந்து
என்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி, நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா அதை எப்படியா இருந்தாலும் பண்ணிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது டெக்னிக்கலாக சொல்கிறேன், ஆஃப் த ஸ்க்ரீன் சொல்கிறேன். ஆன் த ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம எதையோ தேடி ஓடுறோம்ல, பணம், பதவி, பொருள், அது இது எல்லாத்தையும் விட நம்மளை இயக்கக்கூடிய சக்தி, நம்ம வந்து பாதுகாத்து நம்ம வந்து அரவணைக்கக்கூடிய சக்தி அன்பு தான் அப்படிங்கிறத இந்த கதை வந்து சொல்லும். இந்த 2 விஷயமும் ஸ்க்ரீனில் இந்த அன்பு அப்படிங்கிற இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, திரைக்கு பின்னாடி வந்து நீ ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தேன்னு உலகத்தில் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணிட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இது 2 கொடுத்துட்டாலே எனக்கு இந்த 6 வருடம் என்னுடைய அர்ப்பணிப்புக்கான ஒரு விடை கிடைச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண டேஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட தான் நானும் அவரும் ஒன்றா வேலை செஞ்சோம். அவர் அப்போவே வந்து நல்ல டிராயிங் பண்ணுவார். ஸ்டோரி போர்டுக்கெலாம் அவர் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட்டை வந்து நாங்கள் நாளைக்கு வந்து ஃபுட்டேஜாக எடுத்து கேமராவில் பார்க்குற ஒரு ஷார்ட்டை வந்து முன்னாடியே நம்ம பேப்பரில் பார்க்குறது அப்படிங்கிறது நான் வேலுப்பிரபாகர் சார் அவரை ஸ்டோரி போர்டுக்காக வர வச்ச அப்போ தான் நான் வந்து பார்த்தேன். அப்போது நாங்கள் என்னையும் அவர் வரைஞ்சிருக்கார், நான் என்னை உட்கார வச்சு. அதெல்லாம் ஒரு ரொம்ப மலரும் நினைவுகளாக இருக்கும் எனக்கு. இப்போ இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, படம் எடுக்கணும்னு நினச்சிருவாங்க ஆனால் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டான், பட் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கல்ல, அது ஒரு இயக்குனருக்கு சரியான விஷயமா இருக்குமா? அதாங்க, அது நீங்கள் ஒரு இயக்குனர் எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் ஏரியாவை தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து அது கைவரப்படாத ஒரு ஏரியாவாக இருக்கும். ஒரு ப்ரொடியூசர்னு வைங்களேன், அவரோட கான்டாக்டை முழுக்க பிஸ்னஸ் சம்மந்தமானதாக இருக்கும். ஒரு மீட்டிங் போவார், ஒரு ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் மீன் ஒரு சின்ன அது சம்மந்தமான ஒரு சந்திப்புகள் இருக்குது, இங்கெங்கே இந்த பிஸ்னஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒரு கிரியேட்டர் என்ன பண்ணுறோம், வெறும் நம்ம புத்தக வாசிப்பு, படங்கள் பார்க்குறது, அடுத்த வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்தை எடுத்து இது எப்படிலாம் நம்ம வந்து காட்சி அமைக்கலான்னு இந்த தாட்டில் இருக்கிற நமக்கு இதை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் உலகங்கிறது டோட்டலாக வேறையாக இருக்கும். நம்ம அழகாக ரசித்து ஒரு ஷாட் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அந்த ஷாட்டுக்காக 2 நாள் 3 நாளாக வெயிட் பண்ணி எடுத்திருப்போம். அழகாக இதெல்லாம் எதுக்குங்க கட் பண்ணி தூக்குங்க, இதெல்லாம் ரொம்ப லேக்குங்க அப்படிம்பாங்க. பிஸ்னஸில் வந்து வரும்பொழுது நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணிலாம் தூக்கிறேன், இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் தாங்காதுங்க அப்படின்னு தூக்கிடுவாங்க சில நேரம். அப்போது ஒரு பிஸ்னஸுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும்போது, இந்த பிஸ்னஸுக்காக அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த விஷயங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய டயர்டான விஷயமா இருக்கும் நமக்கு. இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கா அப்படிங்கிற சில அயற்சி ஏற்படும் நமக்கு. இப்போ இந்த ஒன் மேன் படத்தில் வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தா ஒரு படம்னா கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்கும்ல. ஆமாம், அப்போ மழையெல்லாம் பெஞ்சுங்களா படத்தில்? நிறைய இருக்கு. அப்போ மழை பெய்யுற சீன்லாம் எப்படி எடுத்திருப்பீங்க? எல்லா கேரக்டரும் நினைஞ்சுக்கிட்டே இருக்குமா? இல்லை, கேரக்டராக மழை பெய்யுற சீனை வைக்கல, ஏன்னா நான் அது கண்டினியூட்டியில் பிரச்சனை ஆகிடும், ஷூட்டிங் டைமில் டிஸ்டர்ப் ஆகிடும் நிறைய. நான் திரும்ப எல்லாத்தையும் போட்டு மூடி இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ரிஸ்க் நம்ம எடுக்க முடியும். மழை பெய்ஞ்ச டைமில் எடுத்தீங்க, ஆனால் அது மழை பெய்யாத சீன். ஆமா ஆமா, ரியலா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பட் உங்க சீனுக்கு அது மழை பெய்ய கூடாது. ஆமா ஆமா, அப்படி மூடி எல்லாம் எடுத்துறலாம். ஆமா ஆமா ஆமா, மழை வந்துச்சுன்னா தான் கஷ்டம் இல்ல, வருதுன்னு நம்ம எடுத்துட்டு அடுத்த கேரக்டருக்கு மழை வரலன்னா என்ன பண்ண முடியும்? மழையே நம்ம சில நேரம் எச்சா இருக்கும், சில நேரம் கம்மியா இருக்கும், டக்குன்னு நின்று போயிடும். அப்புறம் கேமரா வந்து இன்னொருத்தர் பாதுகாத்துக்குவாரு அப்படின்னா நம்ம அந்த ரிஸ்க் நம்ம எடுத்தோம்னா மாட்டிப்போம். எதெல்லாம் பிரச்சனையானதோ அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொன்று கண்டினியூட்டிலையும் ரொம்ப சிக்கலாயிடும் நமக்கு, அது நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அது இன்னொன்று பெருசாக எனக்கு மழை வந்து இந்த கதைக்கு தேவையாகவும் இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு சேஞ்ச் காட்டணும்னா மட்டும் தேவைப்பட்டு, டிரான்சிஷன் மாதிரி காட்டணும்னா தேவைப்படும். சரி, இப்போ சங்ககிரி ராஜ்குமாரோடைய அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்? அடுத்த இலக்கு இந்த களைப்பு நீங்கும்படியான கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணுவது. ஏன்னா நம்ம பல்வேறு விதமான நான் இந்த 6 மாதம் நீங்கள் இந்த 6 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் இந்த படம் மட்டுமே பண்ணுனீங்களா அப்படின்ட்டு. ஆனால் எப்பவுமே நம்ம மைண்டு வந்து பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும்ல. பல விதமான ஸ்கிரிப்டுகளை நான் படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன், நிறைய இன்புட் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா வெகுஜன மக்களுக்கு போகிற மாதிரியான, இந்த டயர்டெல்லாம் நீங்கிற மாதிரியான படங்களை பண்ணணும் அப்படிங்க. சரி, அது எல்லாரும் வருவாங்கல்ல, கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு. எல்லாரும் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பெரிய ஆட்கள். இப்போ இதுவே தானு சார் இந்த படம் பார்த்துட்டு அதான் சொன்னார், இதை மட்டும் நான் இதே கதையை கூட நீங்கள் ஒரு வாட்டி நீ ரிலீஸ் பண்ண, நான் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான இந்த கதை இது, இன்னொரு பெரிய ஆளை வச்சு பண்ணணும்னு நினைச்சா கூட நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கதை உங்களுக்குன்னு எழுதப்பட்டதுன்னு அது யாரால மாற்ற முடியும்? நீங்க என்னதான் ஒரு கதையை வச்சு இன்னொரு ஆர்டிஸ்ட் சொன்னாலும், இப்போ ஒரு கதை எழுதுவோம், பட் நம்ம மைண்ட்ல வந்து சூர்யா சார் தான் பண்ணணும்னு இருக்கோம். ஆனா அதையும் மீறி அது விக்ரம் சாருக்கு போச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? அந்த கதை அவருக்கானது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
அதான் இதுக்கு மேலே வந்து இந்த இதுக்கு மேலே அட்டம்ப்ட்னு ஒன்றும் இல்லை எனக்கு பண்ணுற அளவுக்கு. நான் இது ஏன் என் மைண்டில் தோணுச்சுன்னு தெரியல, ஆனால் தோணிருச்சு, முடிச்சிட்டேன். எனக்கு அதுவே நீங்கள் ஆகஸ்ட் 21 எனக்கு பெரிய வெற்றிங்கண்ணா. நான் எல்லா படமும் ஒரு ஷோ போடணும் 2 ஷோ போடணும், நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து என்னங்கடா நீங்கள் 3 நாள்லேயே அப்புறம் சக்ஸஸ் மீட்னு வைக்கிறேன்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம்ல. நான் ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் தேட்டரில் அந்த லைட் ஆன் பண்ணி தேங்க்ஸ் கார்டு போகும்போதே நான் சக்ஸஸ் மீட் வைக்கலாம். இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு சென்சார் சர்டிஃபிகேட் ஸ்க்ரீனில் வருது இல்லை, அப்போவே இது சக்ஸஸ் தாங்க. நான் ஏன்னா ஒரு மனிதனுடைய 6 வருட உழைப்பு, அதுவும் சினிமாக்கான அர்ப்பணிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நானே இதை பற்றி கேள்விப்படும் போது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஒரு ஆள் தானே என்ன பண்ண போற, கேமரா ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்க போறாரு அப்படின்லாம் என்ன வேணா சொல்லலாம். உண்மையிலேயே அந்த படம் பார்க்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் அந்த சிஜின்ற ஒரு விஷயம் அந்த மூளை இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்த கட்டத்தை யோசிக்க முடிஞ்சது. ஆமாம், என்னால் எதையுமே வந்து விஷுவல் பண்ணிட முடியும். என் கற்பனைக்கு எட்டாத விஷயத்தில் ஹெலிகாப்டர் ஃபைட்லாம் இருக்குது. இப்போ நான் ஹெலிகாப்டரில் 2 பேர் தொங்கிட்டு யார் கேமரா எடுப்பாங்க? எனக்கு சிஜின்னு ஒன்று தெரியாமல் நான் ரொம்ப வெறும் டைரக்டராக மட்டும் இருந்திருந்தேன்னா, ஹெலிகாப்டரில் ஒரு கேரக்டர் தொங்கிட்டு போது ஒரு கேரக்டர் அவனை கை கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், யார் வந்து கேமராமேனு எங்கேருந்து நீங்கள் கேமரா ஃபாலோ பண்ணுவீங்க? இது வந்து நீங்கள் விஷுவலாக திங்க் பண்ணவே முடியாது. என் மைண்டுக்குள்ளே அந்த சிஜி 3D காம்போசிட்டிங் பர்சன்ஸ் ஒருத்தர் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அதை திங்க் பண்ண முடிஞ்சது. ஓகே, இந்த ஸ்பேஸ் நீடிலிருந்து அப்படியே நீங்கள் பேன் பண்ணால் ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு, அதில் ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது அடுத்த கட்ட ப்ராசஸிங்காக போயிடும். ஓகே, இதெல்லாம் 3Dயில் நம்ம பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம இன்டர்கட்டில் நம்ம வந்து ப்ளூ மேட்டில் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம ரியலாக பண்ண போகிறோம். இதெல்லாமே அப்படியே ஒரு ப்ராசஸிங் ஆயிரும். இந்த டெக்னிக்கல் பர்சன் உள்ளே இருந்ததுனால என்னால் இம்மிடியேட்டாக விஷுவலுக்குள்ள கனெக்ட் ஆக முடிஞ்சுது. உண்மையிலே நான் சொல்லிட்டுங்களா, அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கும். நான் எப்படி சினிமாவில் தனி மனிதனாக இந்த படத்தை எடுத்துடணும் அப்படின்னு நான் முடிச்சேன்ல, இதே மாதிரி நான் சினிமாவுக்கு வராமல் நான் நிலாவுக்கு போகணுன்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே நான் போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய தாட், நான் என்னுடைய நோக்கம், என்னுடைய பாதையெல்லாம் அதை நோக்கி போயிருக்கும். இமிடியேட்டாக என்ன பண்ணியிருப்பேன், நான் ஒரு சயின்டிஸ்ட்டுங்களை ஃபாலோ பண்ணியிருப்பேன், நான் படித்தது அது சம்மந்தமாக இருந்திருக்கும், இல்லை நாசாவுக்கு போயிருப்பேன். கொஞ்ச நாள் என்னென்னலாம் என்ன தகுதி வளர்த்துக்கிட்டால் நான் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போய் நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரமோ அதுக்கான நோக்கத்தை நோக்கி நான் போயிருப்பேன். உண்மையாகவே நான் போயிருப்பேன். எனக்கு இப்போ கூட நான் நினச்சா போயிருப்பேன். ஆனால் இனிமேல் எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த விஷயத்தை நம்ம அடையணும்னு தீவிரமாக ஒரு விஷயத்தில் நம்ம நோக்கத்தை வச்சு அதுக்கான இன்புட்டை நம்ம சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக முன்னையோ பின்னையோ இருக்கலாம். நீங்கள் 10 நாள் நினைக்கிறது ஒரு 15 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம உடைய கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். அதுக்கான நோக்கம் ரொம்ப சரியாகவும் அது டைவர்ஷன் இல்லாமல் ரொம்ப தீர்க்கமான ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னா எதை நினைச்சாலும் நம்ம அந்த இடத்துக்கு போயிட முடியும். நீங்கள் நிலாக்கு போகலான்னு சொல்லும்போது எல்லாம் யோசிப்பாங்க, ஏன்னா சொன்னால் போயிடுவாரா. பட் உண்மை என்னன்னா, இங்கே யாரும் எதையும் நினைச்சு நம்ம செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அடுத்த கட்டத்தை நகர முடியாது. நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நம்ம ஒரு வேலை வச்சிருக்கணும் அப்படின்னா தான் அந்த வேலைக்காக நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த மாதிரி வாழ்க்கைக்காக யாரால வேணாலும் ப்ரிப்பேர் ஆக முடியும். இந்த 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திரைப்படத்தை டெஃபினட்டா நீங்க போய் பார்க்கணும். அதான் ஒன் மேன், அந்த ஒன் மேன் கூட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் என்னதான் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் நீ என்னப்பா ஒரு 1/2 மணி நேரம் பேசுது அப்படி சொல்லுவாங்க. ஆனா 6 வருஷம் ஒருத்தர் உழைச்சிருக்காருன்னா நீங்க தான் டெஃபினட்டா சொல்லணும். இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் இந்த படத்தை ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்தேன், அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போங்கங்கிற மாதிரியான படமாக இதை நான் எடுக்கலை. நான் கஷ்டப்பட்டதை தெரியாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி போர் அடிக்காமல் வழக்கமாக ஒரு படம் எப்படி சுவாரஸ்யமாக குழந்தைங்களும் ரசித்து பார்ப்பாங்களோ அந்த வகையில் கொண்டுட்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 6 வருஷம் கஷ்டப்பட்டேன். இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் படம் பார்த்த இயக்குநர்கள், பிரமுகர்கள் எல்லாமே எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு ஆளால் இவ்வளோ என்ன 500 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் கூட சில நேரம் போர் அடிக்குது, பார்க்க முடியாமல் எந்திரிச்சு வந்துடும். இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் அடுத்து என்ன நடக்கும்னு விறுவிறுப்பாக கொண்டு போய் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாருமே பாராட்டினாங்க. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் நம்பி வந்து தேட்டருக்கு வந்துட்டால் அந்த 2 மணி நேரமும் உங்களுக்கான சுவாரஸ்யமான நேரமாக அமையும். என்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. திரும்ப அந்த எண்டு டைட்டிலில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதை நான் காட்டுவேன். அந்த இடம் தான் உங்களுக்கு இந்த 6 வருஷத்தோட கஷ்டத்தை ஞாபகப்படுத்தும். அதுக்காக இந்த படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. டெஃபினட்டாக இந்த ஒன் மேன் திரைப்படம், இந்த ஒன் மேன் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். என்ன மக்களே, இன்றைக்கும் உங்களுடைய சினிமா ஹைவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.